நீங்க இந்த மாதிரிலாம் ஃபீலே பண்ணாதீங்க. நீங்க ஃபீல் பண்றத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. கோபி, எனக்கு எல்லாமே நீதான்பா. நீ சந்தோஷமா இருந்தாதான் நானும் சந்தோஷமா இருப்பேன். நீ வருத்தமா இருந்தா அம்மாவுக்கும் வருத்தமாயிடும்பா. எனக்கு தெரியும்மா, என் அம்மாவை பத்தி எனக்கு தெரியும்மா. நீ ஒரு நாள் எங்கேயாவது வெளியூருக்கு போனாலே என்னால தாங்கிக்க முடியாது. நீ எப்படி இருக்க, என்ன பண்ற, என்ன சாப்பிடுவேன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன்பா. எத்தனை நாள் நீ என்னை விட்டு தள்ளி இருந்துட்ட. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு நாம வாழ்ற ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு போடுற பிச்சைன்னு உங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. பாட்டி, இப்ப நாம எல்லாரும் சந்தோஷமா தானே கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்க வச்சு இப்படி எல்லாம் பேசணுமா? டேய், அம்மா பேசட்டும், நீங்க பேசுங்க, பேசுங்கம்மா. நானும் இப்ப கடவுள் போட்ட பிச்சையில தான்ப்பா வாழ்ந்துட்டு இருக்கேன். அம்மா, என்னம்மா? உங்க அப்பா கிட்ட போய் சேர்ற வரைக்கும் மன நிம்மதியோட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ், அப்படிலாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். அதுக்காக உங்க பையன் என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன்மா, கண்டிப்பா பண்ணுவேன். ஓகே? அப்பா உயிரோட இருந்தபோது அவருக்கு நான் எந்த நிம்மதியுமே கொடுக்கல. ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அந்த வருத்தம் என் மனசுல இருக்குமா, நான் அதை கொஞ்சம் கூட மறக்கல. அந்த தப்ப நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் செய்ய மாட்டேம்மா. இனி உங்களை நல்லா பாத்துக்கிறேன், உங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறேன். நீ என்ன பாத்துக்கணும்னு ஒண்ணு இல்ல கோபி. நீ எனக்காக எனக்கு ஒன்னே ஒண்ணு பண்ணினா மட்டும் போதும். சொல்லுங்க, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என் உயிரை வேணும்னாலும் தரேன். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. நீ அம்மாவை விட்டு எங்கேயுமே போக கூடாது. என் கூடவே இருந்தா மட்டும் போதும். உங்களை விட்டு நான் எங்கம்மா போறேன்? இனி உங்க கோபி எங்கேயும் போறது இல்ல. நீ இப்படிதான் சொல்லுவ, ஆனா போயிடுவ. இது வரைக்கும் நான் எப்படியோ அதை மறந்துருங்க. இனிமே உங்க புள்ள கோபி உங்களை விட்டு, உங்க எல்லாரையும் விட்டு எங்கேயுமே போறது இல்ல. நீ சொல்றத நம்பணும்னு எனக்கும் ஆசைதான்ப்பா. ஆனா நம்பிக்கை வரமாட்டேங்குதே. நீ சத்தியம் பண்ணு.